ஹாய் காய்ஸ், இன்னைக்கு தம்பியோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வெண்டைக்காய் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு காட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடச்சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் வந்து விதை நீக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தால் வந்து அதில் இருக்கிறதே தெரியாது, பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க சாப்பாடு கூட. ஸோ அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எண்ணெயிலே சுருள வந்து வதக்கினா நல்லாவே முறுமுறுன்னு கூட வரும். அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வானலில் கொஞ்சம் கேப் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், அதில் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெண்டைக்காயோட இந்த முட்டையை சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், கிண்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒயிட் ரைஸு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.